தம்பி, நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. உன்னோட அம்மா அப்பா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க இந்த மரத்தில் நம்ம கூட வாழ்கிற குருவிகளுக்கு எந்த இடையூறும் செய்ததில்லை. நீ என்னன்னா கூட்டில் இருக்கிற குருவி குஞ்சுகளை கொண்டு ரொம்ப துன்பம் விளைவிக்கிறப்பா. அதை உடனடியாக நிறுத்திடு அப்படின்னு அந்த குட்டி பாம்புக்கிட்ட சொல்லிச்சிங்க அந்த தேள்களின் அரசனாகிய நட்டுவாக்காளி. ஹலோ மிஸ்டர், நீ யார் எனக்கு புத்தி சொல்கிறதுக்கு? உன் வேலையை பற்றிட்டு பேசாமல் போ அப்படின்னு திமிராக பேசிங்க அந்த குட்டி பாம்பு. இனிமேல் குருவிகளை துன்படுத்தாத, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு எச்சரிச்சிச்சிங்க தேள்களின் அரசனாகிய நட்டுவாக்காளி. நீ என்ன என்னையை வான் பண்ணுறது? இப்போ நானே உன்னை கொத்தி கொள்கிறேன் பாரு அப்படின்னு குட்டி பாம்பு சீறி பாஞ்சுது. நட்டுவாக்காளி சும்மா விடுமாங்க, தன் 2 கையால் பாம்பு கழுத்தை நறுக்குன்னு பிடிச்சி இறுக்கிடுச்சிங்க. கொட்டுக்கால பாம்பு தேவை நச்சு நச்சுன்னு கொட்டிருச்சு. அவ்வளோதாங்க, பாவம் குட்டி பாம்பு செத்தே போச்சுங்க. குருவிகளெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சிங்க. நீதிமொழிகள் 24:20 துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும்னு பைபிள் சொல்லுதுங்க. அதனால் பிறரை வார்த்தையாலும் செயலாலும் துன்பப்படுத்தாமல் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? பை.